அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ புக்லெட் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸுமே உங்களுடைய மேக்ஸ் மேஜர் 10 யூனிட்ஸுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தரமான புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டாக இந்த புத்தகத்தை பை பண்ணி இப்போவே எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ டெட்டு இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து டைரக்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இமிடியேட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது வந்து அவ்வளோ கடினமான எக்ஸாமும் கிடையாது. ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம், ரொம்ப ஸ்மார்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 2520 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 யூனிட்டுக்கான எம்சிக்யூஸ், இப்போது அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அதுக்கான எம்சிக்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பக்காவாக கொடுத்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அல்ஜிப்ரா புக் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கொஷின்ஸ் ஃபார்மேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், அப்புறம் கேரஸ்டிக் பாலினாமியல்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், அப்புறம் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ், இது போல் ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதில் கொஷின் செட்டிங்காக கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்கார்ட் ரூல் ஆஃப் சயின்ஸில் ஒரு பாலினாமியலுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும், எவ்வளோ ரியல் ரூட்ஸ் கிடைக்கும், எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், எவ்வளோ ரூட்ஸ் ஆக்சுவலாக அந்த டொமைன் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஈஸியாக. அதை போல் சம் ஆஃப் சீரியஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ சம் ஆஃப் சீரியஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், பேசிக் ட்ரிக்னாமெட்ரியோடைய ஐடென்டிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கணும். எல்லாமே தரமாக கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு அந்த பேசிக் நம்பர் தியரி கான்செப்ட்டு, ஒரு நம்பர் கொடுத்துட்டா அது டிவைடிங் ஃபேக்டர் தியரி கொடுக்கும்போது எவ்வளோ ஹையஸ்ட் பவர் வரைக்கும் டிவைட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்து இதில் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ ஆய்லர் ஃப்ரீ ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் ஃபஸ்ட் யூனிட்கான கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்துட்டிங்கன்னா அதனுடைய nth டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து அசிம்ப்டோட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வேரியஸ் ஃபங்க்ஷனுடைய nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே கொஷின்ஸாக போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே தரமாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரலுடைய இன்டெக்ரல் வேல்யூ, அப்புறம் டெஃபினட் இன்டெக்ரலுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ A to Z பயங்கரமாக செதுக்கியிருப்பாங்க. அடுத்து அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக் பார்த்துட்டிங்கன்னா போலார் ஃபார்மேட்டுக்கு வேரியஸ், அதாவது ஹைப்பர்போலா, பேராபோலா, எலிப்டிக்கு, இந்த ரெக்டாங்கல் ஹைப்பர்போலா, இதனுடைய போலாருக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஷின் செட்டிங் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ கானிக் செக்ஷனுடைய டைரக்ட்ரிக்ஸு, அதனுடைய போல் அப்படின்ற மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இங்கே பாருங்கள் டபுள் இன்டெக்ரல் ரிலேட்டடான கொஷின்ஸு. ஸோ எல்லாமே வந்து அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு சாதாரண புத்தகம் இல்லை, இதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய பெரிய மேக்ஸ் நாலேஜ் வந்து ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் யாருமே வந்து எக்ஸாமுக்கு மெமரி பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த புத்தகத்துடைய கான்செப்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனால் போதும். தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ஸோ லேப்லாஸ்லாம் வந்து இன்வர்ஸும் லேப்லாஸும் போட்டு செம்ம காட்டியிருப்பேன். அந்தளவுக்கு கொஷின் செட்டிங் இருக்குது இதில். இமிடியேட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் டைப்பு, என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து வேறு லெவலில் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், ஃபைனல் வேல்யூ ப்ராப்ளம், அது எப்படி அப்ளை பண்ணுறது, டிராக் டெல்டா ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுடைய வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படிலாம் போடலாம் அப்படின்றத ஒரு கோர்வியாக கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் இந்த புத்தகத்துக்கு டெஸ்ட் பேட்ச் சீரியஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் வந்து தரமாக இருக்கும், அந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் எப்படி பாருங்கள். இந்த கொஷின் செட்டிங்லாம் செம்மையாக இருக்கும். இந்த ஸ்கேலார் பொட்டன்ஷியல், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது, கர்ல் ஆஃப் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறது, அது இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே வெக்டார் கால்குலஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஃபோரியர் சீரியஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் A to Z ஒரு பேசிக் கொஷின்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் வரைக்குமே இதில் என்ன பண்ணியிருப்பேன், ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பார்த்த கொஷின்ஸ் தான். ஏன்னா லாஸ்ட் யூஜிடிஆர்பி எழுதுனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஷின்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சில மைண்ட் செட் இருந்திருக்கும். அது எல்லாமே இங்கே என்ன பண்ணியிருக்கோம், தரமாக ரெடி பண்ணி கொஷின் செட்டிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொரு யூனிட்டும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் சீரியஸ், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் தியரியில் வந்து குரூப் தியரி கான்செப்ட்டு, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி கான்செப்ட்டு, அப்புறம் வெக்டார் ஸ்பேஸ் ரிலேட்டடான கொஷின்ஸு,
புரியுதுங்களா? அந்த ப்ரொஜெக்டைல், அந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது, இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்படி நறுக்காக இருக்குங்க. சார் இப்போது இந்த புத்தகத்தை நான் சிஎஸ்ஆர் படிக்கிறேன் ஆனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக சார் அப்படின்னு ஒரு சிலவங்க டவுட் வரும். கண்டிப்பாக பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கிக்கணும். ஸோ இதோட அடுத்த புத்தகத்தை ஒன்று காட்டுறேன். ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். ஸோ இதையும் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இதை மட்டும் வாங்கி படிச்சிட்டாவே நீங்கள் டிஎன் செட்டு, காலேஜ் டிஆர்பி, யூஜி டிஆர்பி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து காமனாகவே இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே புக்காக நாங்கள் கோர்வையாக சேர்த்து கொடுப்பேன். பட் அது வந்து பெரிய ஸ்பைரல், அதை பண்ண முடியாது. அந்த ஸ்பைரலுடைய இதுவே இல்லைன்னுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்பைரல் நூல் இருக்கு இல்லைங்களா, இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரே கோர்வையாக புத்தகத்தை என்னால் கொடுக்க முடியல. தனித்தனியாக இருக்குது. காலேஜ் டிஆர்பிக்கு எல்லாம் இதெல்லாம் காலேஜ் டிஆர்பி கொஷின்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ காலேஜ் டிஆர்பிலாம் தரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்ஆர் லெவலுக்கு இந்த புத்தகத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சுட்டு போனால் செம்மையாக சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லா ஏரியாவும் இருக்கும், எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக இந்தந்த யூனிட்டுக்கு இப்படியும் கொஷின்ஸ் கேட்கலாமா அப்படின்ற மாரி இதை வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சப்ஜெக்ட் மண்டையாக மாறிடலாம். அவ்வளோ விஷயங்களே இதுக்குள்ளே இருக்குது. இது நல்லா படிச்சிட்டா போதும், நீங்கள் வேறு லெவல் சப்ஜெக்ட் மண்டை தான், அந்தளவுக்கு இருக்கும் இதில். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் போட்டிருக்கேன். அந்த பிஜிடிஆர்பி எம்சிக்யூஸ் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருந்தேன், எங்கள் சேனலில் இருக்குது பாருங்கள். இதை நான் புக்கும் ஷோ பண்ணிடுறேன். இது வந்து பிஜிடிஆர்பி எம்சிக்யூஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே டிஎன் செட்டு வெர்ஷனும் சிஎஸ்ஆர் வெர்ஷனுக்கும் நான் எம்சிக்யூஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி படிங்க. இந்த 3 புக்குமே புக் பண்ணி வாங்கி படிங்க. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஜோனில் இருக்கீங்க, நான் மேத்தமெட்டிக்ஸில் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த 3 புத்தகமும் உங்கள் கையில் இருந்துட்டால் போதும். நீங்கள் நிறைய சப்ஜெக்ட் வைஸ் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம், நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த புத்தகம்லாம். ஸோ இது எல்லாத்துக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதுதான் அங்கே முக்கியம். ஓகே ஃபைன். இந்த புத்தகத்தை புக் பண்ணணுன்னா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஜஸ்ட் நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். இந்த புத்தகத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 or 2 டேஸில் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டு பில் அனுப்பிடுவேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.